வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தம்புரா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தம்புரா மீட்டல் சுனாதமாய் ஒலித்தது. 8 வயது சிறுவன் பாலாஜி கண்களை மூடிக்கொண்டான். கானத்தில் கரைந்து போனான். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா? தம்புராவை அவன் மீட்ட. பாட்டு வாத்தியார் எதிரே அமர்ந்து பாடுவது அவன் அக்கா வனிதா. அவள் மட்டும்தானா? அவளும் வாத்தியாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அவனும் சேர்ந்து பாடுவது அவர்களுக்கு தெரியாது. அது அவனுக்கும் அந்த தம்புராவுக்கும் மட்டுமே தெரியும். ஜெகன் நாயகியே, உமையே, உனக்கொரு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா? பாலாஜியும் பாடுகிறான் மனசுக்குள். உற்று பார்த்தால் உதடுகள் லேசாய் அசைவது தெரியும். தன் உதட்டசைவால் இன்னொருவரை இயக்கும் ஒரு வென்ட்ரிலாக்விஸ்ட் அவன் என்பது போல். வனிதாவின் வாய் மூலம் அவன்தான் பாடுகிறான் என்பது போல். வனிதாவை விட அவன் நன்றாகவே பாடுகிறான். வனிதாவின் மனம் நாளை தன் தோழிகளோடு பார்க்க போகும் சிவாஜி கணேசன் திரைப்படத்தில் இருக்கிறது. அவள் அங்கில்லை. இந்த பாட்டிலும் தம்புராவிலும் அவள் இல்லை. அவற்றுள் புகுந்திருப்பவன் பாலாஜிதான். அவை வேறு தான் வேறு என்றில்லாத அத்வைதமாகியுள்ளவன் பாலாஜிதான். இது யாருக்கும் தெரியாது, அவனையும் தம்புராவையும் தவிர. பாட்டு முடிந்தது. இன்னைக்கு போதுமா சார் என்று வனிதா கேட்டாள். பாலாஜி துடித்தான். போதாது போதாது, இன்னும் நிறைய பாடணும். உதட்டுக்குள் இன்னும் நிறைய இருக்கு. அக்காவுக்கு கற்பித்த அத்தனை கீர்த்தனைகளும் அவனுக்கு தெரியும். சொல்ல நினைத்தான், தயங்கினான், சொல்லவில்லை. என்னம்மா அது, 1/2 மணி நேரம் பாடுறதுக்குள்ள போதுமாங்கிறையே? இதுக்கோ உங்க அப்பா எனக்கு சம்பளம் கொடுத்து அமர்த்தி இருக்கார். வாத்தியாருக்கு சலிப்பாய் இருந்தது. வனிதாவுக்கு வயது 18 ஆகிறது. தகப்பனார் இப்போதே வரன் பார்க்க தொடங்கிவிட்டார். இது கல்யாண பாட்டு. மணப்பெண்ணுக்கு ஒரு கூடுதல் தகுதி. ஏமா, உனக்கு பாட வருமா? ஓ, பாடுவனே. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா? இந்த பெருமைக்காகத்தான். ச்ச, இன்னும் 1/2 மணி பாடிட்டு நிறுத்திக்கலாம். வேணும்னா புதுப்பாட்டு அடுத்த தடவை ஆரம்பிக்கிறேன். தம்பி, ரொம்ப தாகமா இருக்குப்பா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரையா? சிறுவன் தயங்கியவாறு எழுந்தான். நான் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள யாரும் பாடாதீங்க. நாவில் துடிக்கும் மௌன சொற்கள் வேகமாய் உள்ளே ஓடி தண்ணீர் எடுத்து வருகையில் வேகத்தினால் தண்ணீர் தழும்பி கொட்டியது. பார்த்துவிட்டு அம்மா முதுகில் ஒரு அறை வைத்தாள். கடங்காரா, இங்க என்னடா பண்ற? போய் அக்கா பக்கத்துல உட்காரு. அக்காவை அங்க வாத்தியாரோட தனியா விட்டுட்டு வந்திருக்கையே. ஒரு இழவும் தெரியாது, ஜடம். வாத்தியாருக்கு தானடா தண்ணி, நான் கொண்டு வரேன். நீ முதல்ல அங்க ஓடு. அடியும் திட்டும் தீண்டாத உற்சாகத்துடன் ஓடி வந்து அக்கா அருகில் உட்கார்ந்து தம்புராவை கையில் எடுத்து கொண்டான். நல்ல வேளை, அடுத்த பாட்டு ஆரம்பித்திருக்கவில்லை. வாத்தியார் தண்ணீர் குடித்து முடித்தார். இப்போ என்ன சார் பாடணும்? வனிதா அழுது விடுவாள் போல் இருந்தது. இந்த சரிகம வதனிசா யாருக்கு வேணும்? அப்பா ஏன் இப்படி என் உயிரை வாங்குறார்? நாளை படத்தில் சிவாஜியோடு சரோஜா தேவி ஜோடி ஏற்கனவே ஒரு தரம் பார்த்திருக்கிறாள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாட்டுனா அது பாட்டு. இந்த மாதிரியா வர்ணம், கீர்த்தனை, கழுத்தறுப்பு? அடுத்த பாட்டுக்கு முந்தி போன தடவை சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பார்க்கலாம். இப்போ பாடின இந்த நவரச கன்னட கீர்த்தனை பத்தி ஒரு விஷயம் சொன்னேனே, என்னன்னு சொல்லு. வனிதாவிடம் மௌனம். பாலாஜி பரபரத்தான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். முதல் அடியின் மெட்டு ராகத்தின் ஆரோகண அவரோகணத்திலேயே அமைஞ்சிருக்கு. வாத்தியார் தான் சொன்னாரே, சொல்லக்கா. நீ ஏன் சொல்ல பாலாஜி என்றது தம்புரா. நானா? ஓஹோ, ஞாபகம் இல்லை சார். கொஞ்சம் பாட்டை கவனிக்கணுமா நீ? சரி, இப்ப வானம் கேட்டு நல்லா நினைவு வச்சுக்க. இதன் முதல் அடியின் மெட்டு ராகத்தின் ஆரோகண அவரோகணத்திலேயே அமைஞ்சிருக்கு. பாலாஜியும் தம்புராவும் தமக்குள் ரகசிய பார்வை பார்த்து கொண்டார்கள். சிவனுக்கு இந்த மாதிரி ஸ்வரங்கள்ல விளையாடுறது பிடிக்கும். போகட்டும். இப்போ தீட்சிதரின் மீனாட்சி மே முதம் தேகி பாடு. போன வாரம் சொல்லி கொடுத்து முடிச்சனே அந்த கிருதி. தீட்சிதர் சின்ன கிருதிய பண்ணலையா சார்? வாத்தியார் நிராசையுடன் அவள் முகத்தை பார்த்தார். பக்கத்தில் இருந்த ஆர்வ முகத்தை பார்க்கவில்லை. சொன்ன பாட்டை பாடு. பாலாஜியின் கண்கள் மீண்டும் ஓடின. மீண்டும் மனசுக்குள் அவளுடன் சேர்ந்து பாடினான்.
அவள் மூச்சு விட நிறுத்திய நொடிகளில் கூட இவன் பாடினான். பூர்வி, கல்யாணி, என்னை விட்டுட்டு போகாதே என்று ஓட்டிக்கொண்டு பாடினான். மதிராபுரி நிலையே என்ற இடத்துக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்திருந்த இரண்டாவது சங்கதியை வனிதா பாட மறந்தபோது தான் மறக்காமல் பாடினான். பலேடா பாலாஜி என்றது தம்புரா. அசையும் உதடுகளுள் பெருமை முட்டியது. என்னம்மா அது வனிதா, ரெண்டாம் சங்கதியை விட்டுட்டியே? ஓ சாரி சார், மறந்துட்டேன். என்ன சங்கதியோ, பேப்பரில் போடுற சங்கதி. கிருதி முடிந்தது. இப்ப இன்னொரு பாட்டு பாடணும் இல்லையா சார் என்ற மெதுவான குரலில் வாத்தியாரிடம் பாலாஜி கேட்டான். ஆமாம்னு சொல்லுங்களேன். வேணாம் சார், தொண்டை நோகுது. மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாமே என்று வனிதா கொட்டாவி விட்டாள். வாத்தியார் சென்ற பின் வனிதா எழுந்து உள்ளே போனாள். தம்புராவுடன் பாலாஜி மட்டுமே. எப்போதுமே அக்கா பாடும்போது தம்புரா மீட்டுவது அவன் வேலை என்றாலும் இப்போது தனிமையில் மீண்டும் அதை மெல்ல மீட்டினான். மனசுக்குள் பாடினான். ஏங்கி ஏங்கி பாடினான். தம்புரா சாட்சியாய் துணையாய் நின்றது. பாலாஜி தலை நிமிர்ந்தான். புத்தகத்தை மூடி அடையாள அட்டை செருகி மேஜை மேல் வைத்தான். அதிக நேரம் படித்ததில் தலை வலித்தது. கண்ணில் கோளாறு இருக்குமோ? டாக்டரை பார்க்க வேண்டும். கண்ணாடி போட வேண்டி வந்தாலும் வெளியே தெரியாமல் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்தி கொள்ளலாம். அகால நரை தோன்ற ஆரம்பித்திருந்த அடர்ந்த தலைமுடியை கையால் தள்ளிவிட்டு கொண்டே எழுந்து வாசல் பக்கம் வந்து நின்றான். மாலை 6 மணியின் இதமான வெளிச்ச இருள், கடற்காற்று, தென்றலாய் வருடும் பெசன் நகர் நாகரிக பிளாட், அந்த பழைய வேளாளர் தெரு ஓட்டு வீடு, அவனுடைய சிறுத்து போன நிக்கர்கள் போலவும், நண்பர்களுடன் அரசமர வேரில் சாக்கட்டியால் ஸ்டம்ப்ஸ் வரைந்து கிரிக்கெட் ஆடிய டென்னிஸ் பந்தை போலவும் சென்ற காலத்தை சேர்ந்த விஷயமாகிவிட்டது. லதா வீட்டில் இல்லை. சிநேகிதியோடு ஷாப்பிங் போயிருக்கிறாள். கை நிறைய கேரி ஆல் பைகளில் துணி வகைகளுடன் வீடு திரும்ப 8, 8:30 ஆகலாம். லதா நல்ல மனைவி, நல்ல தாய், பார்ட்டிகளில் என் மனைவி என்ற பெருமையுடன் அறிமுகப்படுத்தத்தக்க நல்ல அழகி. அவனுக்கு என்ன குறை? சொந்த வீடு, திடமான ஆரோக்கியம், கணிப்பொறித்துறையின் மேலாளராக பெரிய நிறுவனத்தில் உத்தியோகம், மாதம் 20,000 வருகிறது. 10 வயதான ஒரே மகன் மகேஷ். எத்தனை டிவி பார்த்தாலும் படிப்பிலும் முதல் வகுப்பு பாடங்களை தவிர நீச்சல், யோகா போன்ற கூடுதல் செயல்பாடுகள் எல்லாம் லதா ஏற்பாடு. தன் தோழிகளின் குழந்தைகளுக்கு தன் குழந்தை ஒன்றும் சோடை போகவில்லை என்பதற்கு நிரூபணம். மகேஷ் பாவம், தாய் பேச்சை மீறுவதில்லை. விரும்பி செய்கிறானா என்று தெரியாது. நான் முன்பு ஒன்று விரும்பி இருந்தேன். இந்த எண்ணம் எழுகையில் தான் மெல்ல விசில் செய்து கொண்டிருப்பதை பாலாஜி உணர்ந்தான். கனடா ராகம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. முந்தைய தினம் தொலைக்காட்சி இசை அரங்கத்தில் ஒரு இளம் வித்வானின் கச்சேரியில் இடம்பெற்ற பாடல். மிக அருமையாய் பாடியிருந்தார். பாலாஜி சீட்டி அடித்தலை நிறுத்திவிட்டு அடிக்குரலில் லேசாய் பாடினான். அதில் லயித்தான். பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா. இந்த இருட்டில் உங்களுக்கு பச்சை நிறம் தெரியுதா என்று சிரித்து கொண்டே லதா வந்தாள். அட, அவள் காரை ஓட்டி வந்து நிறுத்தியது கூடவா தெரியாமல் இருந்திருக்கிறான்? அவனும் சிரித்து கொண்டே, பாரதியார் சொல்றதுக்கெல்லாம் நீ என்ன மாட்டி விடாத என்றான். அவள் கைகள் நிறைய பிளாஸ்டிக் உரைகள் பிதுங்கி வழிந்தன. கடையை திருப்பிக்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடே அப்பா, எத்தனை வெரைட்டி வந்து கொட்டி இருக்கு. பண்டிகை சீசன் இல்லையா? 3 பேருக்கும் வாங்கி இருக்கேன். அப்புறம் பிரித்து காட்டுறேன். மணி 8:30 ஆக போகுது. சுமதியை அவள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேனா, லேட் ஆயிடுச்சு. சாப்பிட போகலாமா? மகேஷ் கண்ணா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள். ஆச்சு மம்மி. குட் பாய். சாப்பிடவா, நான் போய் டேபிளில் தட்டு வைக்கிறேன். லதா பைகளுடன் உள்ளே போனாள். தட்டுக்கள் வைத்துவிட்டு கணவனை அழைக்க வந்தபோது பாலாஜி இன்னும் அதே நிலையில் நின்று கொண்டிருந்தான். உதடுகள் குவிந்து விசில் ஒலியில் பாட்டு. இப்போது கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனோடு வந்திருந்தார். இரு கண் இருக்கும் போதே வெண் உயர் கோபுரம் காண வேண்டாமோ? என்ன மறுபடியும் பாட்டா? அப்புறம் பாடலாம், சாப்பாட்டுக்கு நேரமாச்சு வாங்க. உனக்கு தெரியுமா லதா? அவன் அவளை பார்த்தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாட்டுன்னா உயிர்.
ஆனா அது எங்க வீட்ல யாருக்கும் தெரியாது. சொல்ல வேண்டியது தானே? அவன் ஒரு மெல்லிய முறுவலுடன் எங்கோ தொலைவில் வெறித்தான். நான் ஒரு சங்கீத வித்வானாய் வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? என் கல்யாணத்துல உங்க கச்சேரி நடந்திருக்கும். அவன் முகம் விழுந்து போயிற்று. 30 ஆண்டுகளின் திரையை மெல்ல ஒதுக்கினாள். அந்த 8 வயது முகத்தை மறுபடியும் பார்க்க முடிகிறது. அதன் அதிர்ச்சியை, அதன் பதற்றத்தை. அம்மா, என்னம்மா இது? பாட்டு வாத்தியார நிறுத்த போறியா? ஏன்? அக்காவுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சேடா. அவன் புருஷ வீட்டுக்கு போயிட்டான்னா அப்புறம் எங்க பாட்டு வாத்தியாருக்கு என்ன வேலை? அப்புறம் அப்புறம் வாத்தியார வேணாமா? அப்புறம் அவர் வந்து என்னடா செய்ய போறாரு? அவன் நாவில் பதில் துடித்தது. நிமிர்ந்து பார்த்த விழிகளில் அர்த்தம் அப்பி இருந்தது. வேணும், பாட்டு வாத்தியார் வேணும். வேணும்மா. என்ன வேணும்? வாத்தியார். ஏன்? ஏன்னா? மௌனமானான். உதடுகளின் நடுக்கத்தில் நாதம் கெஞ்சியது. மூலையில் உறைக்குள் கிடந்த தம்புரா முரண்டியது. சொல்லு பாலாஜி, சொல்லுடா. இல்லாட்டி வாத்தியார நிறுத்திடுவாங்க. நான் கத்துக்கிறேன்னு சொல்லு. வந்துமா, அக்கா புருஷ வீட்ல இருந்து இங்க வந்து வந்து பாட்டு கத்துக்கிட்டு போக முடியாதா? போடா அஷடு. அவ தான் எப்போடாப்பா பாட்டு கத்துக்கிற தொல்லை தீரும்னு காத்துக்கிட்டு இருக்காளே. அம்மா சிரித்தாள். பாலாஜிக்கு அழுகை வந்தது. அழக்கூடாது, ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று அம்மா சொல்லி இருக்கிறாள். அக்கா பாடாட்டி என்னம்மா? வேற யாருடா இங்க இருக்காங்க பாட? அவன் உமிழ்நீர் கூட்டி விழுங்கினான். அம்மாவை தைரியமாய் நிமிர்ந்து பார்த்து கண்ணோடு கண் சேர்த்தான். மரகதம் என்று அழைத்தவாறு அப்போது அப்பா வந்தார். கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பணும்னு நல்லா யோசிச்சு லிஸ்ட் எழுதி வை. அப்புறம் என் பேர் விட்டு போச்சு, உன் பேர் விட்டு போச்சுன்னு நாளைக்கு ஒரு புகார் வரக்கூடாது. அப்பா, என்னடா? பாட்டு வாத்தியார நிறுத்திட்டு போறீங்களா? ஆமா, இனிமே உன் பாடு ஜாலிதாண்டா பாலாஜி. வாத்தியார் வரபோதெல்லாம் அக்காவுக்கு துணைன்னு பாவம் உன்னை அவள் பக்கத்துல கை காலை கட்டி வச்சாப்புல உட்கார வச்சு ரொம்ப போர் அடிச்சிட்டோம்ல. இனிமே நீ ஒரு தொந்தரவும் இல்லாம ஜம்முன்னு எப்பவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கலாம். அப்பா, என் ஃப்ரெண்டு மணியோட அண்ணன் இல்ல, அவர் ஏதோ பாட்டு ஸ்கூலுக்கு போய் பாட்டு கத்துக்கிறாராம். யார்? வேதாச்சலம் பையன் தானே? அவங்க குடும்பமே சங்கீதத்துல ஊறினதுடா. அவன் பாட்டு கத்துக்கிறதுல என்ன ஆச்சரியம்? என்ன அப்படி பார்க்குற? புரிந்து கொண்டான். ஒன்றும் இல்லை. வனிதாவின் திருமணத்தை முன்னிட்டு பாட்டு வாத்தியாருக்கு ஒரு தாம்பாளத்தில் பட்டு வேஷ்டி, தாம்பூலம், கவரில் ரொக்கம் வைத்து கொடுத்தார்கள். வனிதா அவருக்கு நமஸ்காரம் செய்தாள். நல்லா இருமா, போகிற இடத்திலும் சங்கீதத்தை மறந்துடாத. டச்சில் வச்சுக்கிட்டே இரு. அடே பயலே, வரட்டுமா? நீ நல்லா படிச்சு பெரிய ஆபீசரா உத்தியோகம் பார்த்து பெத்தவங்களை பெருமைப்படுத்தணும். என்ன? பாட்டு வாத்தியாரே, இந்த தம்புரா நல்ல விலைக்கு போகுமா என்று அப்பா கேட்டார். பேஷா போகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்ச நாளாவே நல்ல தம்புரா ஒன்று வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவரை விசாரிக்கிறேன். குறைஞ்சது 100 ரூபாயாவது வருமா? நிச்சயம் வரும் சார். இது ரொம்ப அருமையான தம்புரா. தஞ்சாவூர் வேலைப்பாடு. நாதம் எத்தனை சுனாதமா இருக்கு. தம்புரா வீட்டை விட்டு போன அன்று இரவுதான் அவன் தான் ஒரு ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து தனியாய் உட்கார்ந்து அழுதான். சொல்ல வேண்டியதுதானே என்கிறாள் லதா. எல்லாராலுமே உள்ளத்தை வார்த்தைகளாக்க முடிவதில்லை. உலகத்தில் எத்தனையோ அர்த்தங்கள் மௌனத்தில் முடங்கி கிடக்கின்றன. சில குழந்தைகளை புரிந்து கொள்ள அவர்கள் பேச்சை மட்டும் புரிந்து கொண்டால் போதாது. புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் மௌனங்களை, அவர்கள் உதட்ட நடுக்கங்களை, அவர்கள் பார்வைகளை, அவர்கள் தயக்கங்களை, அவர்களின் முடிக்காத வாக்கியங்களை. பாலாஜி பெருமூச்சுடன் எழுந்து வாஷ் பேசினில் கை கழுவி கொண்டான். படிப்பிலும் பரீட்சைகளிலும் நடைமுறை பிரச்சனைகளிலும் போட்டா போட்டி உலகின் பந்தயங்களிலும் வெற்றி வேட்கையிலும் வாழ்க்கை ஓடியது. அவன் ஒன்றும் குறைந்து போய்விடவில்லைதான். சமூகத்தில் முன்னேறிவிட்டான். இப்போது நிறைய பாட்டு கேட்கிறான். சங்கீத சீசனில் நல்ல கச்சேரிகள் ஒன்று விடாமல் கேட்டு ரசிக்கிறான். ஞானம் இருக்கிறது. தானாக ஆசைக்கு பாடிக்கொள்ளவும் செய்கிறான். இருப்பினும் எங்கோ ஒரு அரும்பு நசுங்கி கிடக்கிறது உள்ளே. என்ன பைத்தியக்கார எண்ணங்கள். அப்புறம் சொல்லலத்தா, இந்த ஹாஃப் ஒயிட் சாரி எப்படி இருக்கு? 1000 கூட இல்லை. 999 ரூபாய் 87 பைசாவா? அவள் சிரித்து கொண்டே இன்னொரு உடையை காட்டினாள். சுடிதார் என் ரொம்ப நாளைய ஆசை. ஜமாய், சுடிதார் எனக்கு எப்படி இருக்கும்?
ஒரு அழகான பெண்ணுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கும்? அவள் அவன் தலையில் செல்லமாய் குட்டினாள். இரவு 10:30 மணிக்கு இருவரும் தொலைக்காட்சியில் ஆங்கில திரைப்படம் பார்க்க உட்கார்ந்தார்கள். 11 மணி அளவில் அவன் எழுந்து கொண்டான். தூக்கம் வருது லதா, போய் படுத்துக்கிறேன். நாளை காலையில வேற கொஞ்சம் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. புது கம்ப்யூட்டர் ஒன்று ஜப்பான்ல இருந்து தெரிவிச்சிருக்கோம். அது சம்மந்தமாத்தான். குட் நைட். குட் நைட் என்றாள் அவள் படத்தில் ஆழ்ந்து. பாலாஜி படுக்கப் போனான். பக்கத்தில் மகனின் அறை. அதை கடக்கும்போது 0 வாட்ஸ் பல்ப் ஒளியில் மகேஷ் பைஜாமா உடையில் ஜன்னல் பக்கமாய் நிற்பது தெரிந்தது. இன்னும் தூங்க போகவில்லையா? உள்ளே நுழைந்தான். டன் என்ற ஒரு ஒலி வந்து தொட்டது. மெல்லிய அடிக்குரல் முனகலில், கானடா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. வியப்பு முகத்தில் அறைந்தது. மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, சூப்பர் ஹிட் முக்காப்பலா எதுவும் இல்லை. கர்நாடக இசை பாணி. விளக்கை போட்டான். அந்த திடீர் பிரகாசத்தில் சடக்கென்று திரும்பிய மகேஷின் இளமுகத்தில் அவன் மறைத்து கொள்வதற்குள் நொடிப்பொழுது தெரிந்துவிட்ட லைப்பு. பாலாஜி சிறிது நேரம் பேச்சிழந்தான். என்னடா பண்ற? இன்னும் தூங்காம? மம்மிக்கு தெரிஞ்சா கோச்சுப்பாங்க. இதோ தூங்க போறேன் டாடி. மகேஷ் வேகமாய் வந்து படுக்கையில் படுத்து கொண்டான். என்னமோ மெதுவா பாடிக்கிட்டு இருந்தியே. ஒண்ணுமில்ல. பையன் முகத்தை காட்டாமல் திரும்பிக் கொண்டான். அது கனடா ராகம் என்றான் பாலாஜி மிருதுவாக. பையன் திரும்பவில்லை. முதுகுதான் இமைப்பொழுது நடுங்குவது போல் இருந்தது. இதை எங்க கேட்ட? நேத்து டிவியில. ரொம்ப. எனக்கு தூக்கம் வருது டாடி. குட் நைட். பாலாஜி விளக்கை அணைத்தான். படுக்கையில் அமர்ந்து மங்கிய ஒளியில் மகனின் தலைமுடியை மெல்ல கோதினான். தம்புரா மீட்டுவது போல் சுகமாயிருந்தது. மகேஷ் கண்ணா, உனக்கு பாட்டு கத்துக்க இஷ்டமா? புதிய பார்வை இதழில் 1995ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.